ஹாய்! வெல்கம் பேக் டு பிஜே லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போறோம்னா, இன்னைக்கு மார்கழி மாசத்தோட 4வது நாள்ல இருக்கோங்க. இன்னைக்கு நான் என்ன மாரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்றேன் அப்படிங்கிறதையும், ப்ளஸ் அதோட சேர்த்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான திரியோட இன்ஃபர்மேஷன பத்தி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். அது என்ன திரின்னா, வெள்ளெருகு. அந்த திரியில வந்து நம்ம விளக்கேத்துனா என்னென்ன மாரி பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு வரும். அதனால நமக்கு என்னெல்லாம் நமக்கு நன்மைகள் ஏற்படுங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் இன்னைக்கு நான் எந்திரிச்சதே வந்துட்டு ஃப்ரைடே. இன்னைக்கு எந்திரிச்சதே வந்துட்டு ஆக்சுவலா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 4:00 ஆயிடுச்சு. யூசுவலா எப்பவுமே 3:00 நான் அலாரம் வச்சுருவேன். பட் 3:00 அலாரம் வச்சுட்டு சரி 3:30க்கு எந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குனேன். இது வந்து எல்லாரோட லைஃப்லயும் இது நடக்கும்னு நெனைக்கிறேன். கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் சொல்லிட்டு தூங்குவோம். பட் அது கொஞ்சம் லேட் ஆயிடும். இன்னைக்கு அந்த மாதிரி தான் இன்னைக்கு எனக்கு நடந்தது. ஸோ எல்லாம் ஃப்ரெஷ்னப் ஆயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு கடகடன்னு போனேன். பட் ஆனா ஒண்ணு மட்டும் வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டேன். எதுக்காகவோ ரொம்ப அவசரம் பண்ணிட்டு, ஐயோ! 4 மணிக்கெல்லாம் ஏத்திடணும், 4:30க்கெல்லாம் ஏத்திடணும், இல்ல இந்த டைம்க்கு அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு பயங்கரமா கோல்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா எனக்கு. ஸோ நேத்துலருந்தே ரொம்ப கோல்டா இருக்கு. ஏன்னா பனி அவ்ளோ ஜாஸ்தியா இருக்கு. என்னன்னே தெரியல. ரொம்ப பனி ஜாஸ்தியா இருக்கு. இப்ப கூட ரொம்ப பனியா தான் இருந்தது. எந்திரிக்கும்போதே அது ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ ஆனா குளிச்சதுக்கப்புறம் ஒண்ணும் பெருசா தெரியல. நான் வெளிய போனா தான் நமக்கு அந்த ஜில்னஸ் தெரியும். ஸோ யூசுவலா வந்துட்டு நம்ம வந்து சாமி வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. கரெக்ட்டு தான். விளக்கேத்திட்டு வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. ஆனா விளக்கேத்துறதுக்கு முன்னாடி ரொம்ப பொறுமையா, பீஸ்ஃபுல்லா, அமைதியா போய் விளக்கேத்தணும். யாருக்காகவும், எதுக்காகவும் அவசர அவசரமா எதையும் பண்ணக்கூடாது. நமக்கு விருப்பப்பட்ட மாரி நம்ம நம்ம சாமிய கும்பிட்டுக்கலாம். அண்டு வெளிய வந்தாச்சு. வெளிய வந்துட்டு வாசல்லாம் தெளிச்சு கோலம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நிதானமா போய் விளக்கேத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாசல்லாம் பெருக்கி கிளீன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, அ நம்ப நம்ப நம்பளா இருக்கணும் எப்பவுமே. நம்ம மத்தவங்கள பத்தி யோசிக்கவும் கூடாது. மத்தவங்கள மாரி நம்ம இருக்கணும்னு நெனைக்கவும் கூடாது. அது ரொம்ப தப்பு. நமக்கு என்ன வருமோ அத நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். இன்னைக்கோட மோரல் வந்து என்னன்னா, நான் என்னோட லைஃப்ல நான் கத்துக்கிட்ட நெறைய மாரல்ஸ் இருக்கு. அதையும் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு என்ன மாரல்னா, அ சேம் நான் சொன்ன மாதிரி யார பார்த்தும் எதுக்காகவும் நம்ம வந்துட்டு நம்மள நம்ம சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. நம்ம நம்மளா இருக்கணும் எப்பவுமே. பட் இன்கேஸ் அது வந்து மத்தவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்ததுன்னா, கண்டிப்பா நம்மள மாத்தி தான் ஆகணும். சம்டைம்ஸ் நம்ம தப்பா இருப்போம். சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப கரெக்ட்டா இருப்போம். நம்மளும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நெனச்சா, அது நம்ம தான் நெனைக்கணும். மத்தவங்க நெனைக்கக்கூடாது. ஸோ இதுதான் நான் கத்துக்கிட்ட இது என்னோட மோரல், என்னோட லைஃபோட மோரல். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து விளக்கு கோலம் போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் புதுசா எனக்கு தெரிஞ்ச கோலம் குட்டி குட்டியா கொஞ்சம் கொஞ்சம் புதுசா கத்துட்ருக்கேன். அண்ட் கண்டிப்பா வந்து நான் டெவலப் பண்ணிடுவேன்னு நெனைக்கிறேன். என் விளக்கும் ஏத்தியாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து வெள்ளெருக்கன் அந்த திரியில ஏத்துற விளக்கு தான் ஏத்தியிருக்கேன். ஸோ அது எப்படி ஏத்தணும்? அது எந்த மாரி இருக்கும்? அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. பொதுவாவே வந்து நம்ம வந்து நாட்டு மருந்து கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு பூஜை ரூம்லாம் கிளீன் பண்ணிட்டுருக்கேன் இப்ப. கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நாட்டு மருந்து கடையில தான் அது கிடைக்கும். யூசுவலா நாட்டு மருந்து கடையில நம்ம வாங்கினோம்னா, அது ஒண்ணு தனியா எடுத்து, அத வந்து பஞ்சு திரியில வந்து நம்ம வந்து வச்சு, அத நல்லா வந்து திரி மாதிரி நல்லா அதோட ஒண்ணு சேர நம்ம வந்து அத வந்து உருட்டி விட்டுக்கணும். உருட்டி விட்டு அதுக்கப்புறமா தான் விளக்கு ஏத்தணும். ஏன்னா, அது தனியாவே ஏத்த முடியாது. பஞ்சு திரியோடு சேர்த்து தான் ஏத்த முடியும். நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, "நீங்க அத காமிக்கவே மாட்டேங்கிறீங்க. சொல்லிட்டே இருக்கீங்க." அப்படின்னு மட்டும் சொன்னீங்க. அதனால தான் இன்னைக்கு உங்களுக்கு அத நான் வந்து லைவா வந்து எப்படி ஏத்தணும் அப்படின்றத காமிச்சேன். வாங்க சாமி கும்பிடலாம். ஸோ, இப்போ டைம் வந்து கரெக்ட்டா 5:00 ஆயிடுச்சு. 5:00லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். அண்ட் இன்னைக்கு நான் என்ன பிரசாதம் செய்ய போறேன்னா வந்துட்டு, நேத்து சொன்ன மாரி தாங்க. நம்மட்ட இது இருக்கு, அது இருக்கு. இதுதான் கடவுளுக்கு வேணும். இதுதான் கடவுள் கேட்பாங்கன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மட்ட என்ன இருக்கோ அத வச்சு நம்ம சாமி கும்பிடணும் அவ்வளோதான். நேத்து நான் வந்து ஏலக்காய் பால் செஞ்சிருந்தேன் இல்லைங்களா? இன்னைக்கு வந்து என்ன செய்றதுன்னு தெரியல. என்ன இருக்குன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே. அ இன்னைக்கு எங்க வீட்டு சாமி வந்துட்டு, தக்காளி சாதம் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே 5:00க்கே தக்காளி சாதம் ரெடி பண்ணி, நெய்வேத்தியம் வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த இருட்டுல இந்த விளக்கு எப்படி எரியுதுன்னு நான் எப்பயுமே பார்ப்பேன் இல்லைங்களா? அத வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஸோ அண்ட் இன்னைக்கு ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன் என்னன்னா, இங்கே ஆண்டாள் வந்து பெருமாள நேரா பார்த்துட்டு எழுந்துருங்க அப்படின்னு சொல்ற மாரி ஒரு வியூ இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமான குளிரா இருந்துச்சு. செம்ம குளிர் வெளிய. நான் எப்படி உட்காந்துட்டுருக்கேன் ஃபுல்லா. திருப்பாவை பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்கேன். அண்ட் இன்னைக்கு தக்காளி சாதம் தான் வந்து பிரசாதம் செய்ய போறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ தக்காளி சாதம் அதுக்கான எல்லா திங்ஸையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுவும் குளிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டுருந்தேன். ஸோ செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கடகடன்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஸோ தக்காளி சாதத்துக்கு எங்கள் வீட்டில் நிறைய பேர் வந்து இது ரொம்ப பிடிக்கும் தக்காளி சாதம். ஆனால் மார்னிங் வந்து சாப்பிடணுன்னா அவங்க அப்பா கஷ்டம், மற்றவங்களாம் சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வெள்ளெருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து எங்கேருந்து எடுக்கிறோம்னா, எருகம் செடி இருக்கு இல்லையா? அதுலேருந்து தான் எடுக்கிறது. அ முக்கியமா வந்து அதில எடுத்து விளக்கேத்துறதுனால யாருக்கு ரொம்ப ரொம்ப உகந்ததுன்னா, நம்ப விநாயகருக்கு தான். நம்ம விநாயகரோட பரிபூரண அருள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். வீட்ல பில்லி, சூனியம் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி துஷ்ட சக்தி எல்லாம் விலகி நல்லதே நடக்கும். நம்ப வீட்ல வந்து நல்ல அ பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு உங்கள இன்னொரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். பாய்.